குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி பாப்பாத்தியம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 15, 2024 பஞ்சாங்கத்தின் படி திதி 2:31 இரவு வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை நட்சத்திரம் மிருகசீரிஷம் 2:20 காலை வரை, பிறகு திருவாதிரை யோகம் சுபம் 2:03 காலை வரை, அதன்பின் சுப்ரம் கரணம் பவம் 2:31 இரவு வரை, பிறகு பாலவம் 1:26 காலை வரை, பிறகு கௌலவம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமநோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு பௌர்ணமி பஞ்சராத்திர தீபம். கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ அனுமருக்கு திருமஞ்சன சேவை. இன்று கண்ணுற கழித்தல் சூரிய வழிபாடு மிக உத்தமமான நன்றை கொடுக்கும். இன்னைக்கு பௌர்ணமி மதியம் வரை இருக்குது. இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பிரதமை அப்பையும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். ரெண்டு திதியும் ஏற்ற திதி தான். சொல்லப்போனால் பௌர்ணமியோட பிரதமைக்கு திதிக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. பௌர்ணமி தினத்தன்று பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு செல்வதும், உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும்போது பௌர்ணமி தினத்தில் தேங்காயில் விளக்கு போடுறதும். 5 தேங்காய் எடுத்துக்கோங்க, 10 மூடியாக கன்வெர்ட் ஆகும். அதில் ஒரு தேங்காவை தானமாக கொடுத்து, அதன் பிறகு 9 தேங்காயில் நெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு வாழையில வச்சு பச்சை அரிசியை பரப்பி அதன் மீது 9 தேங்காவை மூடிய வச்சு நெய் ஊற்றி விளக்கு திரி போட்டு வெள்ளத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றினால் இவ்வளோ நாளாக உங்கள் குலதெய்வ அனுகிரகமே இல்லைன்னா கூட இப்போ குலதெய்வ அனுகிரகம் உங்கள் வீடு தேடி வரும். ஒரு 3 பௌர்ணமிக்காவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. முடிஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப நல்லது. சாதிக்க முடியாத சில விஷயங்களை கூட இந்த காலகட்டங்களில் சாதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி தினம். இந்த பஞ்சராத்திர தீபத்துக்கும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான நாள், நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களுக்கு போகாதவங்க சிவாலயத்துக்கு போங்க. நாளைக்கு பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்கேற்றி தீபதூபங்கள் காட்டி சாம்பிராணி போட்டு பச்சை கற்பூரத்தை வைத்து சாமிக்கு தீபதூபங்களை காட்டும் போது மிக நல்ல சிறந்த பலன். வீட்டில் குலதெய்வ அனுகிரகமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அனுகிரகம் இல்லைன்னா மற்ற தெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லை. ஒருத்தர் வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க. சனீஸ்வரன் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். அது மாதிரி மகாலட்சுமி இதோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ரொம்ப எக்ஸ்டாண்டாக சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமி அப்போ மாலை நேரங்களில் வழிபடுறது. நேற்றே வழிபட்டுருக்கணும், இன்றைக்கி முடியல அப்படின்னா இன்றைக்கி வழிபடுங்க. காலையிலே விடியற்காலையிலே வழிபடுறது ரொம்ப நல்லது. அந்த பௌர்ணமி தினத்துக்கான அந்த சந்திரனை பார்த்து கூட நீங்கள் வழிபடலாம். ரொம்ப நன்மை பலன்கள் பௌர்ணமி தினத்தில் ஏற்படும். பௌர்ணமி அப்போ யார் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த பௌர்ணமி நிலா போல் பிரகாசிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். நிறைய பேர் இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த கடக லக்னம், கடக ராசி, இந்த மாதிரி அந்த ராசிக்காரங்கெல்லாம் இவங்கன்னு இல்லை, பொதுவாகவே எல்லாமே கும்பிடலாம். ஸ்பெசிஃபிக்காக கடக ராசிக்காரங்க, கடக லக்னக்காரங்க அந்த பௌர்ணமி தினத்தை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்திடும். இதோட கார்த்திகை மாதம் முடிவுற்றது. கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு. இந்த வழிபாடு பண்ணும் போது பௌர்ணமியில் நேற்றெல்லாம் கிரிவலம் போயிருப்பாங்க. இன்றைக்கி சிவாலயங்களுக்கு போகிறதும் நல்லது. சில கிரிவலம் என்னால் பண்ணலை அப்படின்றவங்களாம் காலையில் கூட போகலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராசி பலன்கள் அவரவர் ராசி பலனை இப்போ தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி பயத்தினால சில சோர்வுகள் ஏற்படும். அனைத்து வகையிலுமே பிரச்சனைகளை கூடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பயமுறுத்துகிற சில நிகழ்வுகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்கள் குலசாமியை வேண்டிக்கிங்க. நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுற போகிறது. அதனால் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு இருக்கும். அடுத்தவர்களை நம்பி சில பண பொருள் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க, ஏமாற்றப்படுவீர்கள். அதனால் எதாக இருந்தாலும் வெகுளியாக இருக்கிறது தான் பிரச்சனையே. அந்த வெகுளித்தனத்தை விட்டுறணும். கொஞ்சம் சூட்சமாக யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்தா மட்டும்தான் பலன் கிடைக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு, காலையிலே அம்பாள் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிவ வழிபாடும் நல்லது. ரிஷபராசிக்காரங்க சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி நிறைய பயணங்கள், மனசோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க என்ற எண்ணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈடேறாமல் கொஞ்சம் இழுத்தடிக்கும். நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் மனதளவில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக உங்களை ரொம்ப ஆட்படுத்தும். ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி யோசித்து மனசங்கடப்படுவீங்க. இந்த சங்கடத்தை எல்லாம் விடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்க அனைத்து வகையிலுமே உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில், தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும், நல்லா போகும். அதே மாதிரி அதுக்கான தயார் நிமித்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு, அம்மன் வழிபாடு மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சில விஷயங்கள், காரியங்கள்னால ஒரு சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக, நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் செய்யப்படுங்க. ப்ரீ பிளான் பண்ணி செய்யுங்க. கடக ராசிக்காரங்க பக்தி நிமித்தமாக ஆலயங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்களை இன்றைக்கி நற்காரியங்களை பண்ணுவீங்க. முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இறை வழிபாட்டிலே உங்கள் சிந்தனை இருக்கும். யோசிக்காமல் ஏதாவது விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்றைக்கு அதற்கான நாள். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. காலை வேளைகளில் பெருமாளை வழிபடுறதும் சிவபெருமானை வழிபடுறதும் உத்தமமான பலனை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி மகிழ்ச்சி வரக்கூடிய நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள்.
எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அதுதான் அவங்களுக்கு விஷயம். இன்னைக்கு சிம்மராசிக்காரங்கள கையிலே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. லோனு கேட்ட இடத்துல கிடைக்கும், காசு கேட்ட இடத்துல கிடைக்கும். காசு கேட்ட இடத்துல கிடைச்சாலே சந்தோஷம் தானே. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளான அற்புதமான நாளாக எடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் இப்போ சாதனையாக மாறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணிட்டு பௌர்ணமி திருவண்ணாமலேஸ்வரர் சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய உத்தமமான பலனை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய லக்ஸூரியஸ் வரும். அதே மாதிரி சில திட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இன்றைக்கி வரும். நீங்கள் என்ன எண்ணி இருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு உழைப்பின் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய விஷயங்களை, யுக்திகளை கையாளுவீங்க. அதே மாதிரி பெண்கள் சுகபோக வாழ்க்கை உங்கள் கணவரின் மூலமாக கிடைக்கும். நல்ல வாழ்க்கை இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலை பொழுதுகளில் பௌர்ணமி வழிபாடு, ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய உத்தமமான பலன். இந்த பஞ்சாராத்திர தீபத்தை நீங்கள் ஏற்றி இன்றைக்கி வழிபடும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவலை, மனக்கவலை, மனசங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதை பெருசாக எடுக்காதீங்க. சில விஷயங்கள் ப்ரீ பிளான் பண்ணுங்கள். எதையுமே உங்கள் கவனத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணாதீங்க. ஜாமீன் போடாதீங்க யார் பேர்லையும். காசை கொடுத்தாங்க இன்னும் வரலைங்க அப்படிம்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தொந்தரவு கொடுக்கும். நீங்களாக பணம் கேட்காதீங்க, பணம் அதுவாகவே வரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி திசை ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் இன்னும் மேற்கொண்டு கவலை அதிகம். அதனால் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. துலாம் லக்னத்துக்கோ ராசிக்கோ சனி திசை ஒன்றும் பண்ணாது. ஆனால் லக்னம் வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிரமப்படுத்தும் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி சில முடிவுகளை எடுக்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் விஷயம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது, பஞ்சராத்திர தீபத்தை பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுத்தே தீரும். நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அனைத்து துறையிலுமே துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்களுடைய வெற்றி பயணத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய ஒரு சாதனையை படைப்பீர்கள். சோதனையை கடந்து சாதனை படைப்பீர்கள். அனைத்து விஷயங்களும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அனைத்து துறையினருக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்கள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் தொழிலில் ரொம்ப ஒரு உயரத்தை, உச்சாணியை தொடக்கூடிய நாள். முக்கிய முடிவுகளை ஏற்று மகிழ்ச்சி கூறக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடக்கூடிய நாள். குழந்தைகள் கணவன் வெளியில் சென்று வரக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். அதே மாதிரி பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரியவர்களோட உதவி, ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பௌர்ணமி தினத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. பௌர்ணமியில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபடுறதும், பெருமாள் கோயிலில் பஞ்சராத்திர தீபத்தை வைத்து இன்றைக்கி வழிபடுவாங்க. அந்த வழிபடுற நேரங்களில் பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் ஏற்படும். வீட்டில் விளக்கு வச்சு இந்த 3வது நாளும் விளக்கு வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும். மகர ராசிக்காரங்க சோதனை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய நாள். அனைத்து எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி பிறக்கக்கூடிய நாள். யோசிக்காமல் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ சாதகமாக உங்களுக்கு வரும். சாதகமான தீர்ப்புகள், சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க, செய்துள்ள லாபம் மற்றும் அனைத்து துறையில் இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு கடன் வசூலாகாத இடத்துல கடன் வசூலாகும். நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இன்றைக்கி உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறது. கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற ஸ்ரீ
பெருமாளை வேண்டிக் கொள்வது இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கி பஞ்சராத்திர தீபம், இன்றைக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். மீன ராசிக்காரங்க ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள், யோசிக்காமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டாகும். அனைத்து துறைகளிலுமே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரும். வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக பௌர்ணமி தினத்தில் சந்திர வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கும். மாற்றங்களே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுங்கள். மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு நன்மை பயக்கும். நன்றி. அனைத்து ராசிக்காரங்க அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் பெற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.